இங்க ஒரு குட்டி பொண்ணு அவளோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல விளையாடிட்டு இருக்கும்போது அவளோட கால் தட்டி ஒரு மரத்துக்கு அடியில போயிருது. அந்த நேரத்துல மரத்துல இருந்து ஒரு பெரிய வால் ஒண்ணு வந்து அந்த ஸ்கூட்டரை திரும்பவும் குட்டி பொண்ணுகிட்டே தட்டி விடுது. என்னடா அது அதிசயமா இருக்குன்னு வேகமா குட்டி பொண்ணு மரத்துக்கு அடியில போய் பார்த்தா மரத்துல ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒண்ணு தலைகீழா தொங்கிட்டு இருக்கும். அந்த மலைப்பாம்போட வால்ல யாரோ ஆரவ ஷூட் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்த குட்டி பொண்ணும் அந்த அம்ப உருவே பைத்தானுக்கு ஹெல்ப் பண்றான். அந்த நேரத்துல 2 திருட்டு பயலுக குட்டி பொண்ணை கடத்திடுறானுங்க. இதை பார்த்த மலைப்பாம்பு எனக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணையாடா கடத்துறீங்க, இறங்கடா வரேன்னு சொல்லிட்டு அவங்க கடத்திட்டு போன அந்த கார் அப்படியே சுத்து போடுது. மலைப்பாம்புக்கு சம பசி போல கம்மன் இந்த குட்டி புள்ளைய பழி கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணுவானுங்க. கார்ல இருந்து அந்த குட்டி பொண்ணை இறக்கி விடுறானுங்க. அந்த குட்டி பொண்ணை இறங்கின அடுத்த நிமிஷமே அந்த புள்ளைய ஓரமா போக வச்சுட்டு இமிடியேட்டா அந்த காரை சுருட்டி அதோட வாயில போட்டு முறுக்க மண்ணு முழுங்குற மாதிரி அசால்ட்டா முழுங்கிருது. அதுக்கப்புறம் என்ன, அந்த குட்டி பொண்ணும் அனகோண்டாவும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அந்த மலைப்பாம்பு குட்டி பொண்ணை காட்டுக்கு கூட்டு போயிருது. அடுத்து அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு கட்டுறாங்க. குட்டி பொண்ணா இருந்த ஈ பாப்பா இப்ப வயசு புள்ளையா மாதிரி பொம்பளை டார்சனா மாதிரி பாம்புகள் நிறைந்த காட்டுக்குள்ள மலைப்பாம்பு கூட ஜாலியா வாழ்ந்துட்டு வர. இப்படி காடு காட்டெருமனை ஹீரோயின் ஜாலியா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ரிசர்ச் டீம் மலைப்பாம்பை பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள வராங்க. இதை நோட் பண்ண மலைப்பாம்பு அவனுக்கு அடிச்சு அப்படியே பறக்க விடுது. ஆனாலும் அவனுக்கு லேசப்பட்டவனுக்கு கிடையாது. எலக்ட்ரிக் ரோப்லாம் யூஸ் பண்ணி அந்த அனகோண்டாவை கண்ட்ரோல் பண்ணிடுறானுங்க. அப்போ ஒருத்தன் அனகோண்டாவை மயக்க மருந்து ஆரோனால ஷூட் பண்றதை பார்த்த ஹீரோயின் குறுக்க பாஞ்சு போய் அனகோண்டாவை காப்பாத்திடுறா. பட் அவளுக்கு உயிருக்கு ஆபத்தாயிரும். ஹீரோயின் மயங்குள்ளதை பார்த்த அனகோண்டா கொடூரமா கோதால இறங்கி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஹீரோயினை காப்பாத்தி அவனோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஹீரோயின் மயக்கத்துல இருந்து முடிச்சு பார்க்கும்போது அவ ஒரு வீட்டுல இருப்பான். நம்ம எப்பறம் இங்க வந்தோம்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பாக்குறா. அப்போ அந்த கண்ணாடி போட்டவங்க வந்து உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் அவனை காப்பாத்தினு புரிய வைக்கவும் கொஞ்ச நாள்லயே 2 பேருக்கும் காதல் வந்துருது. அந்த நேரத்துல அனகோண்டா காணாம போன ஹீரோயினை தேடி திரும்ப சிட்டிக்குள்ள வந்துருமா. ரிசர்ச் டீம் வேற ஆல்ரெடி அனகோண்டாவை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதாண்டா சான்ஸ்னு சொல்லி வேகமா ஹீரோயினை கடத்திடுறானுங்க. ஹீரோயினை கட்டி வச்சு கரண்ட் ஷாக்லாம் கொடுத்து இவனுக்கு டார்ச்சர் பண்ண வழிதாங்க முடியாம ஹீரோயின் பயங்கரமா கத்துறான். அவ கத்துற சவுண்ட் எப்படியோ நம்ம அனகோண்டா காதுல கேட்டுருது. வேகமா ஹீரோயினை கட்டி வச்சிருக்க இடத்துக்கே டைரக்டா வந்துரும். ஆனா ஹீரோயினை சுத்தி ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் யோசிக்காத அனகோண்டா டைரக்டா அந்த ஃபென்ஸ்லயே போய் மோதிடுது. அப்புறம் என்ன, கொடூரமா ஷாக் அடிச்சு அனகோண்டா அங்கேயே மயங்கி வந்துரும். சோ ரிசர்ச் டீம் அழகா நம்ம அனகோண்டாவை பிடிச்சு ரிசர்ச் பண்றாங்க. அப்போ ஹீரோயினோட லவர் யாருக்கும் தெரியாம ஹீரோயின் அங்க இருந்து காப்பாத்தி கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்றான். ஒரு வழியா ஹீரோயினும் கண்ணை முடிச்சிடறான். அவ கண்ணை முடிச்ச அதே நேரம் நம்ம அனகோண்டாவும் கண்ணை முடிச்சிருது. 2 பேத்துக்குள்ள அப்படி ஒரு கனெக்ஷன். அடுத்து கண்ணை முடிச்சதும் டைரக்டா கோதால இறங்கி அங்க இருக்கிற எல்லாரையும் பிடிச்ச முழுங்கின அனகோண்டா ஹீரோயினையும் அவரோட லவ்வரையும் திரும்ப காட்டுக்குள்ளேயே கொண்டு போயிருது. இப்ப 3 பேரும் சந்தோஷமா அந்த காட்டுக்குள்ள வாழ்றாங்க. படம் முடியுது.